தாவேகா தலைவர் விஜய் இதுவரை மாநாடுகள் மூலம் மட்டுமே தொண்டர்களை சந்தித்து வந்த நிலையில் திருச்சியிலிருந்து தனது அரசியல் பரப்புரை பயணத்தை தொடங்கினார். செப்டம்பர் 13ஆம் தேதி காலை 10:35 மணிக்கு விஜய் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து அங்கு செல்ல விஜய்க்கு 4 மணி நேரம் தாமதமானது. அந்த அளவுக்கு விஜயின் பிரச்சார வாகனம் முன்பு அவரது தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டனர். 4 மணி நேர தாமதத்திற்கு பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட்டிற்கு வந்து பிரச்சாரம் செய்தார். அன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணிக்கு அரியலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் 6 மணி நேர தாமதத்திற்கு பிறகு திருச்சியிலிருந்து அரியலூருக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டார். ஏற்கனவே மாலை 4:30 மணிக்கு பெரம்பலூர் குன்னம் பேருந்து நிலையம் அருகிலும் மாலை 5 மணிக்கு வானொலி திடலிலும் விஜய் பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரியலூரிலேயே இரவு 8:30 மணி ஆனதால் விஜய் பெரம்பலூர் செல்வதற்கு நள்ளிரவு 12:30 மணி ஆனது. இதனால் பெரம்பலூரின் குன்னம் பகுதிக்கு வந்த விஜய் மக்களை பார்த்து கையை மட்டும் அசைத்துவிட்டு எதுவும் பேசாமல் சென்றார். பின்னர் வானொலி திடலுக்கு செல்லாமல் விஜய் சென்னைக்கு திரும்பினார். செப்டம்பர் 20ஆம் தேதி 2ஆம் கட்ட பரப்புரையில் நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் அண்ணா சிலை அருகே நண்பகல் 12:30 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி வழங்கியது. ஆனால் திருச்சி விமான நிலையத்திற்கு காலை 9:15 மணிக்கு வந்த விஜய் அங்கிருந்து நாகைக்கு காரில் புறப்பட்டார். நாகையில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதித்த நேரத்தை தாண்டி பிற்பகல் 1:30 மணிக்குத்தான் விஜயின் பிரச்சார வாகனம் வந்தது. பின்னர் திருவாரூர் தெற்கு வீதியில் பிற்பகல் 3 மணியளவில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் 3 மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு மாலை 6 மணியளவில் திருவாரூர் சென்று விஜய் பரப்புரை மேற்கொண்டார். இதேபோன்றுதான் நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் விஜயின் பிரச்சார வாகனம் செல்வதற்கு தாமதமாகியுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு நாமக்கல்லிலும் மதியம் 12:45 மணிக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்திலும் விஜய் பேசுவார் என தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 6 மணி நேர தாமதத்திற்கு பிறகு நாமக்கல் சென்ற விஜய் அங்கிருந்து 9 மணி நேர தாமதத்திற்கு பிறகுதான் கரூர் சென்றார். விஜய் பரப்புரைக்கு காலதாமதமாக வருவது, ரசிகர்கள் அவரது வாகனத்தை மறிப்பது, பின்தொடர்ந்து செல்வதால் ஏற்படும் கூடுதல் காலதாமதம் என காவல்துறையின் நிபந்தனைகள் தொடர்ந்து மீறப்பட்டு வந்துள்ளன. மேலும் தாவேகா சார்பில் முறையான ஒருங்கிணைப்பு இல்லாததும் காலதாமதம் உள்ளிட்ட விதிமீறல்களுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது.